வணக்கம். வெஜ் சால்னா ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இதெல்லாம் அரைக்க போகிறோம். ஸோ வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஜீரகம், தனியா, அப்புறம் தேங்காய், முந்திரி பருப்பு, உடச்சக்கடலை, இதுவும் அரைக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், சோம்பு, உப்பு, மஞ்சள் பொடி. இப்போ அடுப்புல நான் கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடானோடனே நம்ம இங்க வதக்கி அரைக்க வேண்டிய எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு மிக்சியில மையா அரைக்கணும். வெங்காயம், சோம்பு, ஜீரகம், தனியா, வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, இது சால்னாக்கு நல்ல மையா அரைச்சி எடுக்கிறோம். அதனால நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில மையா அரைச்சிக்கலாம். இங்க வதங்குற நேரத்துல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு, உடைச்சக்கல்லைய நம்ம வதக்கி எடுத்துடலாம், அரைச்சி எடுத்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் தேங்காய் விழுது நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இங்க வெங்காயம் வதக்குற இடத்துலயே நான் மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ நம்ம சால்னாக்கு தேவையான எல்லா மசாலாவுமே இதுல சேர்த்தாச்சு. மிளகாத்தூளுக்கு நான் மிளகா சேர்த்திருக்கேன், தனியா தூளுக்கு நான் தனியா சேர்த்திருக்கேன், ஜீரகத்தூளுக்கு நான் இங்க ஜீரகம் சேர்த்திருக்கேன். நீங்க பொடி வகைகளா போடணும் அப்படின்னா நம்ம தக்காளி வேக வைக்கும் போது நீங்க அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாமே நான் இதுல போட்டு மையா அரைச்சு எடுத்துட போறேன். வெங்காயம் இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு நான் இங்க மிக்சியில போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன். இது ஆறுன உடனே நம்ம மையா அரைச்சு எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில நம்ம எண்ணெய் ஊத்தி சோம்பு சேர்த்துடலாம். நல்ல சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம இந்த தக்காளி, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நம்ம உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும், உருளைக்கிழங்கும் நல்லா வேகணும், அதனால இதை மூடி வச்சிடலாம். இங்க தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த தண்ணியிலேயே உருளைக்கிழங்கு முக்காவாசி வெந்துருச்சு. நான் இங்க வெங்காயம் எல்லாம் நல்லா விழுத அரைச்சிட்டேன், தேங்காயும் எடுத்து வச்சிருக்கேன், கரம் மசாலாவும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த முக்கா பக்கம் வெந்த உடனே நம்ம அரைச்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்து தேவையான தண்ணி ஊத்தி 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொதிக்க விட்டுறலாம். அரைச்ச விழுது போட்டுட்டு நம்ம இங்க சிறிதளவு கரம் மசாலா சேர்க்கிறோம். மற்றபடி மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள்லாம் நம்ம பச்சையாவே அரைச்சு போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம திருப்பவும் கொதிக்க விட்டுறலாம் மூடி வச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, உப்பும் நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் விழுத சேர்த்து ஸ்டவ்வை சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நம்மளோட சால்னா ரெடி ஆயிடும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நான் இங்கே இறக்கி வச்சுட்டேன் பரோட்டா சால்னா. பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பரோட்டாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.